அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையிலே நாம் தொடர்ந்து வளருவோம். இந்த நிகழ்விற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளும் வணக்கங்களும். கர்த்தரே நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, தேவனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் சரியாய் நடத்துகிறார். மேய்ச்சலுள்ள இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். ஒரு நாளும் நம்மை தோல்விக்கு நேராக கொண்டு செல்கிறவர் அல்ல, வெற்றிக்கு நேராக கொண்டு செல்கிறவர். அவருடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அவனுடைய சமூகத்தில் ஜெபத்தோடு கூட காத்திருங்கள். அவன் சற்று நேரம் நாம் காத்திருக்கிற நேரம் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நேரம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து பல காரியங்களை நாம் தியானித்து வந்து கொண்டே இருக்கிறோம். ஆவியான நம்மோடு கூட இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம், நீ எங்கே இருக்கிறாய்? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். சில கேள்விகளை ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளிடத்தில், ஊழியர்களிடத்தில் அவர் கேட்கிற கேள்விகளை தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்விகள் தினந்தோறும் நம்மிடத்தில் பேசும்படியாக விரும்புகிறார், உறவாடும்படியாக விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் உதாசீனப்படுத்தி ஏமாற்றி விடுகிறோம். எப்படி ஏமாற்றுகிறோம்? பிசாசானவன் தந்திர மனமுள்ளவன். அவன் என்ன செய்கிறான்? தந்திரமாக பல காரியங்களை செய்து ஏமாற்றி விடுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:9 ஆண்டவர் ஆதாமை பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். ஆதாமை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? காரணம் என்ன? தினந்தோறும் தேவனிடத்தில் காலையும் மாலையும் நல்ல ஒரு உறவாடுதல் நடக்கிறது, நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஏதேன் தோட்டத்தில் அந்த நந்தவனத்தில் உலாவிக் கொண்டு பேசிக்கொண்டே செல்லுகின்றார்கள். இந்த உறவு மிகுந்த மகிழ்ச்சியான உறவு. ஆதாமும் ஏவாளும் அவர்கள் எல்லாவற்றையும் ரசித்து ருசித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் வைத்திருந்தார். இந்த நந்தவனத்தில் ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான். இந்த சத்தம் பிசாசுக்கும் தெரிகிறது. அவன் அதை நயவஞ்சகமாக என்ன செய்கிறார்? பயன்படுத்தி கொண்டுகிறார். நீங்கள் அதை சாப்பிடுவீர்கள் என்றால் ஆண்டவர் உறவாடுகிற நேரத்தை தவிர்த்து பிசாசும் வந்து உறவாட வருகிறார். நடக்கிறது பாருங்கள். அவன் தவறான காரியத்தை போதிக்கிறான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற மக்களை அவன் பிரிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிடுகிறார். அதற்கு நயவஞ்சகமான வாசகத்தை அவன் என்ன செய்கிறான்? அங்கு சொல்லுகிறதை பாருங்கள். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றார். எவ்வளவு நயவஞ்சகமாக பேசுகிறான் பாருங்கள். பிசாசு தந்திர மனம் உள்ளவன். பாருங்கள், அந்த நந்தவனத்திற்குள்ளே போய் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற பிள்ளைகளை, ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்ட பிள்ளைகளை இடைப்பட்ட நேரத்தில் வந்து உள்ளே வந்து உட்கார்ந்து அவன் பேசி பிளவுபடுத்தி விடுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான், அன்றைக்கு மாலையில் வரும்பொழுதுதான் இவர்கள் ஓடி ஒழித்து கொண்டார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இன்னைக்கு அநேகர் நீங்கள் ஓடி ஒழித்து கொண்டிருக்கின்றீர்கள். தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி ஒழித்து கொண்டிருக்கின்றீர்கள். தேவனுடைய ஆலயத்திற்கு வராமல் ஓடி ஒழித்து கொண்டிருக்கின்றீர்கள். காரணம் என்ன? நான் ஒரு துன்மார்க்கன், நான் தவறு செய்து விட்டேன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, இச்சைகளை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை, மதுபான கொள்கைகளில், தவறான மது போதைகளில் அடிமையில் நான் சிக்கியிருக்கிறேன். இப்படி அநேகர் அது நிமித்தமாக தேவனுடைய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்துக்கொள்வதில் ஆலயத்திற்கு வருவதே இல்லை. பலர் மனைவியை மாத்திரம் அனுப்பி விடுகிறது. சில கணவன் மனைவிகள் இப்படி பிரிந்திருக்கிறதுக்கு உறவு காரணம் என்ன? பிள்ளைகள் சீர்கெட்டு போகிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறான், நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய்? பிசாசின் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறாயா? இந்த வாழ்க்கையிலே அவன் என்ன செய்திருக்கிறான் பாரு. தேவர்களைப் போல மாறிவிடுவா என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீ இன்னும் நிறைய பார்ப்ப. ஏற்கனவே பார்ப்பதற்கு ஏராளம் இருக்கிறது காரியங்கள், ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். ஆனால் அவன் நயவஞ்சகமாக ஏமாற்றுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? இயேசு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, இயேசு உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் பொழுது, இயேசுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் ஏன் பிசாசுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவிட? அநேகர் தாயத்துகள், தந்திரமான
மந்திர வித்தைகள் செய்கின்ற அநேக பிள்ளைகள் பார்க்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இது தேவனுக்கு உகந்ததல்ல, தேவனுக்கு பிரியமானதல்ல. அவைகளெல்லாம் நம்மை பாதுகாப்பதல்ல. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர்களோடு பேசி இருக்கிறேனே. வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அண்ட சராசரங்களை படைத்தவர். ஆம் பிரியமானவர்களே, நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? அவைகளை படைத்த தேவனை நீங்கள் எண்ணி பாருங்கள். உங்களை அவருடைய சாயலாய் படைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, என்னை நீர் உமது சாயலாய் படைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை புதிதாக்கும், என்னை கழுவும். நான் உங்களுடைய தோட்டத்தை விட்டு விலகி இருக்கிறேன். உங்களுடைய சத்தத்தை கேட்காமல் ஓடி ஒழித்து கொண்டிருக்கிறேன். ஆதாமை போல. ஆதாம் அப்படிதான் சொல்றான். என்ன சொல்றா பாருங்க, 8ஆம் வசனத்தின் இறுதி பகுதியில் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள். விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள். ஆண்டவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் தூரத்திலிருந்தும் பார்க்கிறவர், தூரத்திற்கும் சமீபத்திற்கும் அவர் தேவனானவர். அவருடைய பார்வைக்கு மறைவாக எங்கே நாம் போட முடியும்? சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் கூட படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர், வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, யோனாவை ஆண்டவர் அங்கே பார்க்கிறார். அவரை பிடித்து கொண்டு வருகிறார். நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் வந்து பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், ஆண்டவர் பேசுகிறதை கேட்க விரும்பாமல் உலகத்தின் சத்தங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களா? ஏதோ ஒரு காரியத்தில், செல்போனில் ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கும். கவனமாயிருங்கள். ஏதோ டிவியில் தேவனுக்கு பிரியமில்லாத ஓடிக்கிட்டே இருக்கா? கவனமாயிருங்கள். நீங்கள் தேவனுக்குரியவர்கள், தேவனுடைய திட்டத்தை செய்ய விரும்புகின்றவர்கள். ஆண்டவர் அதற்காகத்தான் அவருடைய சாயலாய் உங்களை படைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? இரண்டாவதாக இங்கே ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறத பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே உனக்கு என்ன வேலை? இங்கே உனக்கு என்ன வேலை? ஆண்டவர் எலியாவை பார்த்து கேட்கிற ஒரு கேள்விதான் இது. எனக்கு அன்பானவர்களே, அதற்கு முந்தைய அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். என்ன அற்புதம் செய்கிறார்? அவர்கள் கூப்பிட்டு பார்க்கிறார்கள். 2 பேருக்கும் ஒரு பெரிய போட்டி நடக்கிறது. ஒரு ஒப்பந்தத்தில் அந்த போட்டி நடக்கிறது. உங்கள் தெய்வமானால் நீங்கள் அவருக்கு பலியிடுங்கள், நான் பலியிடுகிறேன். எந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறாரோ அவரே மெய்யான தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். பாகால்கள் எல்லாம் வந்து எவ்வளவோ கூப்பாடு போடுகிறார்கள், எவ்வளவோ சத்தமிடுகிறார்கள், என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறார்கள். ஒன்று நடக்கவில்லை. பலிபீடத்தை சுத்தம் பண்ணுகிறான் எலியா தீர்க்கதரிசி. பலிபீடத்தை செப்பனிடுகிறான், சரிப்படுத்துகிறான். ஆண்டவரே இறங்கும் என்று சொல்லி கேட்கிறார். அவ்வளவுதான். அற்புதத்தின் தேவன் பலியை நுகர்ந்த வாசனை எடுத்துக் கொள்ளுகிறார். ஆம் பிரியமானவர்களை, உங்களை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் ஏன் ஓடி ஒழித்துக் கொள்ள வேண்டும்? இவ்வளவு பெரிய அற்புதம் செய்த எலியா என்ன நடக்கிறது பாருங்கள். ஒரு சின்ன எசபேலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நான் கொன்று போடுவேன், என்னுடைய ஆட்களை எல்லாம் கொன்று போட்ட அந்த தீர்க்கதரிசியை கொன்று போடுவேன் என்று சொன்ன அந்த செய்தி அவனுடைய காதுக்கு வருகிறது. ஓடுகிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரச் செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவேன்னு சொல்றோம். அன்பானவர்களே, புலம்பிக் கொண்டே இருக்கிறீர்களா? உங்கள் மூலமாக ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதங்களை, அடையாளங்களை செய்திருக்கிறார். எண்ணி பாருங்கள். நீங்கள் பெற்ற நன்மைகள் 1000 உண்டு. ஏன் நீங்கள் புலம்ப வேண்டும்? எலியா தீர்க்கதரிசிக்கு அப்படிப்பட்ட புலம்பல் வரத்தான் செய்தது. ஆனாலும் கவலை கொள்ளாதீர்கள். என்ன நடக்கிறது பாருங்கள். ஆண்டவர் அவனை ஒரு தூதன் தட்டி எழுப்புகிறான். சூரச்செடியின் கீழ் படுத்து கொண்டிருக்கிறார். தட்டி எழுப்புகிறார். முதலாவதாக அவன் என்ன செய்கிறான்? அங்கே ஒரு கேரி தாற்றண்டையில் அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அங்கே காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷிக்கிறார். அவனுக்கு எல்லா உணவுகளையும் கொடுத்து அனுப்புகிறார். இப்பொழுது ஆற்று நீர் வற்றி போக ஆண்டவர் புறப்பட்டு பயணம் செய்ய சொல்லுகிறார். அவன் புறப்பட்டு பயணம் செய்கிறான். இப்பொழுது சூரச்செடியின் கீழ் படுத்து கொண்டான். படுத்து கொண்டவனை அங்கே ஒரு தூதன் தட்டி எழுப்பி அவனுக்கு ஒரு போஜனம் பண்ணு என்று சொல்லி போஜனத்தை கொடுக்க, சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாயா?
எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார். உங்களை தட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். மகனே, மகளே, நீ எனக்கு வேண்டும், நீ என்னுடையவன், நீ எனக்காக செயல்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் போது கர்த்தாவே அப்படி சொல்கிறீங்களா? இல்லையா? அப்படி தான் சொன்னாங்க. ஒரு சூரச்செடியின் கீழே படுத்துக்கொண்டு வேதனையோடு கூட இருக்கிறார். இப்பொழுது தூதை தட்டி எழுப்பி, அங்கே பாருங்கள், சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் அவன் தலைமாட்டில் இருந்தது. அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறோம். நன்மையை பெற்றுக்கொண்ட உடனே மறுபடியும் படுத்துகிறது. அப்புறம் பிரச்சனை வந்தோடனே மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வருகிறது. இல்லை அருமையானவர்களே, ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து பெயரை சொல்லி மகிழ வேண்டும். இந்த நாம மகிமைப்படணும். சொல்லுங்க, உடைய நாம மகிமைக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரை சொல்லி பாருங்க. அந்த ஏதேன் தோட்ட உறவு தொடரட்டும். ஏன் நீங்கள் தயங்கி ஓடி ஒழித்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் எலியாவை பார்த்து கேட்கிறார். அடுத்தபடியாக சொல்கிறார் 8ஆம் வசனத்தில், இப்பொழுது மறுபடியும் தூதன் 2வது தரம் தட்டி எழுப்பி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், ஏன் இங்கே இருக்கிறாய்? நீ செய்கிற காரியம் என்ன? இங்கு கெபிக்குள் ஒளிந்து கொள்ளுகிறான். மறுபடி ஆண்டவரும் பார்த்து கேட்கிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உன்னை நான் அதற்காக படைத்திருக்கிறேன். உன் மூலமாக சந்திக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் கோடியாக இருக்கிறது. நீ ஏன் ஓடி ஒழித்து கொண்டிருக்கிறார்? நீ ஏன் என்னை விட்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்? ஏன் அப்படி நினைக்க வேண்டும்? எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, நீ வா, புறப்பட்டு வா. ஆண்டவர் உன்னை பார்த்து அழைக்கிறார். நீ புறப்பட்டு வா, உன் மூலமாய் நான் திரள் சாதிகளை சந்திப்பேன். ஆண்டவர் அப்படி சந்தித்து கொண்டிருக்கிறார். ஐயா, இந்த தேசம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஏன் நீ சுருங்கி படித்துக் கொள்ள வேண்டும்? ஏன் உன்னையே நீ ஒதுக்கி கொள்ள வேண்டும்? ஆண்டவர் உங்கள் மூலமாக பல நன்மைகளை செய்ய விரும்புகிறார் இந்த பூமியில். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தேனே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் பார்த்து கேட்கிறார். 3வதாக இறுதியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு சம்பவம், யோனாவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவன் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் அவனை என்ன செய்கிறார்? நினிவே பட்டணத்திற்கு போய் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு என்னுடைய அன்பையும் என்னுடைய சுவிசேஷத்தின் சொல் என்று சொல்லி 400 கிலோமீட்டருக்கு அந்தப்புறம் இருக்கிற யோனாவை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். புறப்பட்டு வந்து விட்டான். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து கப்பலில் பயணச்சீட்டு வாங்கும் பொழுது நினைவேக்கு எடுக்காமல் தர்சீசுக்கு போகிற கப்பலுக்கு பயணம் செய்க. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த நபரையும் அவர் கைவிடப்பட்டதே இல்லை. ஒரு நாள் அவர் விட்டு வைப்பதில்லை. யோனாவை பார்த்து ஆண்டு கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? கப்பலின் அடித்தட்டில் போயிருக்கிறான். கப்பலில் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. கப்பல் போக முடியல. சுழல் காற்று சுழன்று சுழன்று வீசுகிறது. கப்பலில் இருக்கிற நன்மைகள் எல்லாம், அவங்க தூக்கிட்டு போகிற எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம் தூக்கி கடலில் இருந்தாங்க, கப்பலை லகுவாக்குவதற்காக. நடக்கல. இப்பொழுது கப்பலுடைய மாலுமி சொல்லுகிறார், இனி நாம் பிழைப்பதற்கு வழி இல்லை, அவரவர் அவருடைய கடவுள்களை வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லுகிறார். இப்பொழுது நடக்கிறது. சீட்டு போட்டு பார்ப்போம், யார் இந்த தவறு செய்திருக்கக்கூடும், இந்த பெரிய கடல் கொந்தளிப்பதற்கு யார் காரணமாக இருக்கக்கூடும் என்று சொல்லி பார்த்தார். அந்த பேர் லிஸ்டெல்லாம் வச்சு போட்டு சீட்டு போடுறார். யோனாவின் பேரில் சீட்டு விழுது. யோனாவை எங்கன்னு தேடி பார்த்தா யோனாவை காணல. கப்பலுக்கு அடித்தட்டில் இருக்கிறான். நிறைய பேர் ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்கள, ஆண்டவர் உங்களை பார்த்தா கேட்கிறார், ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டுவதற்கு நீங்கள் தேவை. நினிவே பட்டணத்தின் மீட்பிற்கு யோனாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டது போல இந்த இந்தியாவின் மீட்பிற்கு நீங்கள் தேவை. சுகபோகமாக ஒரு இடத்துல உட்கார்ந்துலாம் நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் ராஜா வீட்டு பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருக்கென்று செயல்பட வேண்டியவர்கள். புறப்பட்டு வாங்கள். இங்கே உனக்கு என்ன காரியம்? ஏன் இங்கே இருக்க வேண்டும்? யோனாவை பார்த்து கேட்கிறார். அவன் பிடிச்ச உடனே சொல்கிறான், நான் தான் எஜமானுக்கு என்னை மன்னிச்சிருக்க, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன். என்னை எஜமான் நினிவேக்கு போய் சொன்னார், நான் தர்சீசுக்கு போயிட்டுருக்கேன். உனக்கு நான் இங்கே என்ன செய்யணும்னு சொல்ல, என்னை தூக்கி கடலில் போட்டிருக்கேன்னு சொல்கிறான். கடலில் போட்ட உடனே சமுத்திரம் அமைதியாகிக்கிட்டது. இவ்வளோ பெரிய கடல், கடலில் பயணம் செய்தவங்களுக்கு தெரியும், எந்த கரை எங்கே இருக்குன்னே தெரியாது.
ஆம் பிரியமானவர்களே, இந்த பூமியில் நம்ம நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது கூட கொஞ்சம் தூரம் போனால் அந்த ஊர் வந்துடும் தெரியும். இப்போ கூகுள் மேப் பார்த்துடுறோம், ஆனால் கடலில் எங்கே போகிறோன்னே தெரியாது. மீன் அங்கே ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. யோனாவை விழுங்கி கொண்டு நினிவேயிலே 3 நாள் பிரயாணமாய் அங்கே கொண்டு போய் நினிவேயிலே யோனாவை கக்கிட்டு இந்த பிரயாணத்தில் அவன் ஒப்பு கொடுக்கிறான். என்ன சொல்லி ஒப்பு கொடுக்கிறான் பாருங்கள். அவன் என்ன சொல்லி ஒப்பு கொடுக்கிறான்? என் தேவனே, என் ஆத்மா எனக்குள்ளாக கலங்குகிறது, என்னை மன்னி. அவன் எவ்வளவாய் புலம்புகிறான் பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அந்த மீனின் வயிற்றிலிருந்து 2ஆம் அதிகாரம் 1 வசனம். யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிய நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீரின் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆயிலும் இன்னமும் உடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். இந்த தீர்மானம்தான் மீனின் வயிற்றுக்குள்ளிருந்து தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரிடத்துல கேளுங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற காரியம், நீ நினிவேக்கு செல்ல வேண்டியவன், ஏன் தர்ஷீஷில் இருக்கிறார், எங்கே இருக்கிறார்? ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். இங்கே உனக்கு என்ன வேலை? உனக்காக 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் இஸ்ரவேலிலே. உன்னோடு கூட பயணிப்பதற்கு இத்தனை ஜனங்களை வைத்திருக்கிறேன், நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் என்று சொன்னேன். நீ ஏன் எண்ண வேண்டும்? நீ தனியே இல்லை, உனக்காக நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, சில சமயம் நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய எண்ணங்களுக்கு, நம்முடைய காரியங்களுக்கு பல காரியங்கள் புரிவதில்லை. ஆனால் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது மாத்திரம்தான். ஆதாம் பிசாசுனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நேரம் கொடுத்துட்டான் பாருங்கள். நீங்கள் எதுக்கு நேரம் கொடுக்குறீங்க? நிறைய பேர் உலக கவலைகளுக்கு நேரம் கொடுக்குறீங்க. அது நெருக்கி 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 போட்டு விசுவாச வாழ்க்கையை எல்லாவற்றையும் சிதற பண்ணுகிறது. அவிசுவாசமான காரியங்கள் அநேகம் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உங்கள் எண்ணங்களுக்குள்ளாக, சிந்தைகளுக்குள்ளாக செல்லும் என்றால் உடைய ஜெப நேரத்தை அவர்கள் கெடுத்து போடும், உடைய ஊழிய வாழ்க்கையை கெடுத்து போடும், நீங்கள் கர்த்தருக்கு நிற்கிற நேரத்தை கெடுத்து போடும். கடைசியில் அவர்கள் என்ன நடக்கும் பாருங்கள். பிசாசு தந்திரமாய் சொல்லுகிறான், நீங்கள் கண்கள் தெளிவடைவீர்கள், உங்களின் தேவர்களைப் போல மாறிவிடுவீர்கள், நீங்கள் அப்படி ஆயிருவீங்க, எப்படி ஆயிருவீங்க எல்லாம் சொல்லுவார். இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய சமூகத்திற்கு வாருங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு இடம் கொடுங்கள். யோனா நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கூப்பிடுகிறான். ஆண்டவர் அவன் சத்தத்தை கேட்டார். இன்னும் 40 நாட்கள் என்று சொல்லி நினிவே பட்டணத்திற்கு சுவிசேஷத்தை சொல்ல போக எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பலில் இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கின்றார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்தாரா? அதிசயங்களை செய்தாரா? ஆம் பிரியமானவர்களே, நன்மைகளை செய்தார். புறப்பட்டு வாருங்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள்? எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர்களை பார்த்து கேட்கின்றார். நீங்கள் அவருக்கு தேவை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். நீங்கள் போகிற பாதை என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். எங்கேயோ உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நீங்கள் அவருக்கு, உங்கள் மூலமாய் ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் வெகுவாய் காத்திருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களை, எங்களோடு கூட நீங்கள் ஊழியத்தில் இணைந்து கொள்ளலாம். 1000 பிள்ளைகள் தேவை. கர்த்தருக்கென்று பயன்படக்கூடிய பிள்ளைகள் தேவை. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வாலிப ஊழியம் செய்ய விரும்புகிறீர்களா? எங்களோடு இணைந்து கொள்ளலாம். மிஷனரி ஊழியம் செய்ய விரும்புகிறீர்களா? எங்களோடு இணைந்து கொள்ளலாம். ஆம் பிரியமானவர்களை, குடும்பத்திற்கு ஆலோசனை நேரங்கள், சபைகளிலே ஆராதனைகள் நடத்துவதற்கு விரும்புகிறீர்களா? எங்களோடு இணைந்து கொள்ளலாம். பல காரியங்கள் மீடியாவில் நீங்கள் உதவி செய்ய விரும்புகிறீங்களா? எங்களோடு இணைந்து கொள்ளலாம். எந்த ஊழியமான ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள். உங்கள் மூலமாய் அவர் வைத்திருக்கிற 120,000 பேரை உங்கள் மூலமாய் ரட்சிப்பார், விடுதலையாக்குவார், சுகம் தருவார், நன்மை செய்வார். ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவர். நன்றி, நன்றி பரலோக தகப்பனே. நன்றி, நன்றி அப்பா. உண்மையாய் அர்ப்பணிக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் அர்ப்பணிங்க. இதை கேட்கிற பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜெபித்து அர்ப்பணம் செய்யுங்க. பெற்றோர்களாக இருப்பீங்கன்னா
உடைய பிள்ளைகளை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கென்று, கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று ஒப்புக்கொடுங்கள். உடைய இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல. கர்த்தருக்கென்று ஆமென் பிரதானமாய், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? எலியாவே இங்கே உனக்கு என்ன வேலை? யோனாவே நீ எங்கே அடித்தட்டின் போய் படுத்து கொண்டிருக்கிறாயா? நீ போக வேண்டிய பிரயாணம் வேறல்லவா? நீ பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ செய்ய வேண்டிய பணி வேறல்லவா? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இங்கே உனக்கு என்ன வேலை? ஆண்டவர் பார்த்து கேட்கிறார். எத்தனை முறை ஆண்டவருடைய அழைப்பு வந்திருக்கிறது, அல்லல் தட்டி கொண்டே இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள், இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள், இன்றைக்கு உங்களை முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தகப்பனே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அப்பா வேதனையோடு கூட கலக்கத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகள், நான் பல முறை ஒப்பு கொடுத்திருக்கிற என்னுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ஆனால் ஊழியத்திற்கு அவன் செல்வதற்கு மறுக்கிறான் என்று சொல்லி அவன் வேதனையோடு கூட ஜெபித்து கொண்டிருக்க அன்பு சகோதரியே, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் ஆமென் உன்னை முழுமையாக ஒப்படைத்து விடு. ஆண்டவர் ஏற்ற வேளையிலே ஆமென் உன்னுடைய மகனை ஆமென் சகோதரனை கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் நாட்கள் நெருங்கிவிட்டது. வேதனை நாட்கள் இனி இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி அழுகை இல்லை. உன்னுடைய நீ பெற்றெடுத்த பிள்ளையின் மூலமாய், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளையின் மூலமாய் ஒரு பெரிய மகிழ்ச்சி காண்பீர்கள், ஒரு பெரிய அறுவடையை நீங்கள் காணப்போகிறீர்கள். விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி. வாரத்தோடு ஜெபிக்கிற பெற்றோருக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, நன்மை உண்டாவதாக, கிருபையில் அவர்கள் பெருகுவார்களாக. தேங்க்யூ லார்ட். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. நன்றி, நன்றி, நன்றி தகப்பன. விசேஷமாக ஒரு வாலிப சகோதரன் போராடி ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஐயோ, நான் ஊழிய அழைப்பை எப்படி நான் கண்டுகொள்வது? ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய வாஞ்சியோடு கூட இருக்கிறேனே, ஆனால் பரமுறை நான் ஆண்டவரிடத்தில் கேட்டு பார்த்து விட்டேன், ஊழிய அழைப்பை எப்படி கண்டுகொள்வது என்று சொல்லி. இன்றைக்கு உன்னை பிரத்யேகமாக அழைக்கிறார் தம்பி. இன்றைக்கு நீ கர்த்தருக்கென்று உன்னை ஒப்புக்கொடு. ஆவியானவர் உன்னை பிரத்யேகமாக அழைத்து உடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற எந்த ஒரு மனிதனையும் அவர் கைவிடுவதே இல்லை. அவர் அற்புதமாய் சரியாய் வழி நடத்துகிறவர். தேங்க்யூ லார்ட். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவராய் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனீர் கனம் பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராகப்பா. உண்மையாய் கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாத்திரமும் நிரம்பி வழியற்றும் நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன் அப்பா. அர்ப்பணிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்தும் அப்பா. தேங்க்யூ லார்ட். நமக்கு நன்றி. ஐயோ, எனக்கு வரங்கள் இல்லையே, வல்லமைகள் இல்லையே, தாளந்து இல்லையே என்று சொல்லி கதறி ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதரியே, ஆண்டவர் உன்னை நிரப்புகிறார். உன்னுடைய ஆவியினால் அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். கவலையோடு இருக்கிறாய், பயப்படாதே. நீ ஒரு அடி எடுத்து வை. ஆண்டவர் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஏராளமான அற்புதங்களை உன்னை கொண்டு நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். திகையாதே, பயப்படாதே. புறப்பட்டு வாகம். உன் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் ஏராளம் காத்து கிடக்கிறது. நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும்? ஏன் தயங்கி கொண்டிருக்க வேண்டும்? ஏன் அந்நிய சத்தங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும்? பிசாசுடைய சத்தங்களுக்கு இடம் கொடுக்காதே. கர்த்தருடைய சத்தத்திற்கு இடம் கொடு. அவர் உன்னோடு பேச வேண்டிய நேரத்தில் பேசுவதற்கு இடம் கொடு. ஆண்டவர் உன்னை பார்த்து அழைக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி, நன்றி, நன்றி பிதாவை. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருச்சமூகத்தில் அர்ப்பணித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் அப்பா, ஆசீர்வதிக்கிறேன். உடைய மெய்யான கரம் உடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். தெய்வீக சந்தோஷம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டப்பா. விழித்திருக்கென்று ஆண்டவரை ஆசையாய் அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை பயன்படுத்துகிறாக, எடுத்து நிறுத்துகிறாக. லட்சம் லட்சமாய் ஆத்மாக்களை பரலோகத்திற்கு கொண்டு வருவார்களாக. விசேஷித்த வரங்களினால், விசேஷித்த வல்லமைகளினால் அவர்களை நிரப்பி நிர்வாசினுங்க. நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. நீங்கள் வழி நடத்துங்க. எல்லா மேன்மையும் மகிமையும் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களை, ஆண்டவர்களோடு கூட பேசியிருக்கிறாய். நீங்கள் தொலைத்துவிட்ட உறவை திரும்ப புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு அர்ப்பணித்த நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குரியவர்கள். நீங்கள் ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். ஒரு நாளும் அசட்டையாக எண்ணாதிருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய கல்லூரியில், நண்பர்களிடத்தில், உங்களுடைய அருகில், உங்களுடைய பேருந்தில் பயணம் செய்யும்போது இயேசு நல்லவர்ங்கிறத சொல்லிக்கொண்டே இருங்க.
உங்களை ஆண்டவர் வல்லமையை பயன்படுத்துவார். ஊழியத்தை குறித்த மேலும் எப்படி ஊழியம் செய்வது, எங்கே செய்வது, உங்களோடு நாங்கள் சேர்ந்து ஊழியம் செய்யலாமா அப்படி நீங்கள் ஆசையோடு கூட இருப்பீங்கன்னா நீங்கள் இதில் பார்க்குற என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களோடு கூட பேச ஆசையாக இருக்கிறேன். உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிற கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.